ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இதுக்கப்புறம் உங்க பிசினஸ்க்காக நீங்க வாட்ஸ்அப் கேம்பெயின் ரன் பண்ணும்போது, அதுல உங்களால ஃபார்ம் செட் பண்ண முடியும். அத பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த ஃபீச்சர்ஸ் என்ன? இது எப்படி என்னோட பிசினஸ்க்கு யூஸ் பண்றது? இத எங்க செலக்ட் பண்ணணும்? அத பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண வந்தோம், உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்கள் பிஸ்னஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனலில் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்கள் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டைரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் புதுசாக ஒரு வாட்ஸ்அப் ஃபார்மேட்ஸ் ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கேம்பெயின் ரன் பண்ணும்போது அங்கே உங்களோட கஸ்டமரை ஃபார்ம் ஃபில் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மெசேஜ் அவங்களுக்கு ரிசீவ் ஆனது அவங்க ரிஜிஸ்டர் நோ கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணோன்னா உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஒன்றும் கிடைச்சிருக்காது. டே பை டே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சீக்கிரமாக கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இன்னும் கிடைக்கல, என்னோட கிளைண்ட்ஸுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாட்ஸ்அப் ஃபார்மேட் ரன் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி வாட்ஸ்அப் ஃபார்ம் ஆட்ஸ் ரன் பண்ணணும், இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரியான ஃப்ளோ செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேப்சர் நியூ லீட்ஸ் ஃப்ரம் டிரைவ் க்ரோத். ஸோ லீட்ஸ் மட்டும் நீங்கள் செட் பண்ண போறீங்களா, இல்லை அப்பாயின்மெண்ட் புக்கிங் எடுக்க போறீங்களா, இல்லை கஸ்டமைஸ்ட் ஆஃபர் ஏதாச்சும் கொடுக்க போறீங்களா சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஃப்ளோ செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளோவில் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க. ஒன்ஸ் இதை வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்க பிசினஸ்க்காக வாட்ஸ்அப் ஃபார்மேட்ஸ் ரன் பண்ணுங்க. ஸோ இது எல்லாருக்குமே இந்த ஃபீச்சர்ஸ் கிடைச்சிருக்காது. டே பை டேல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். அண்ட் சேம் டைம் பார்த்தா இந்த ஃபீச்சர்ஸ் நான் எப்படி யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்னும் எனக்கு கிடைக்கல, என்னோட கிளைண்ட்ஸுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறேன். இதை நான் எங்கே செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக நான் மல்டிபிள் கேம்பெயின் ரன் பண்ணீங்க. லீட்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணுங்க, சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணுங்க, என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ரன் பண்ணுங்க. என்கேஜ்மெண்ட்ல வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் ஸோ வாட்ஸ்அப் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஒன்று பார்த்தீங்கன்னா மெசேஜ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரீ பில்டு கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டின் தான் அவங்க ஃபர்ஸ்ட் போவோம். ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஹவ் வி கேன் ஹெல்ப் யூன்னு போவோம். அதுக்கு ஹலோ கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோ திஸ். ஏதாச்சும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வர கொஸ்டின் இதுவாக இருக்கும். அது இல்லாமல் அதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதாவது ஸோ அவங்ககிட்ட ப்ரைஸ் கேட்கறது, இன்ஃபர்மேஷன் கேட்கறது, ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி அந்த பேஸ்ட் எஃப்ஏக்யூ பேஸ்ட் கொஸ்டின்ஸும் உங்களால் கேட்க முடியும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க லான்ச் பண்ணிய புது ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்னல ஆல்ரெடி. ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ளோ வாட்ஸ்அப் ஃப்ளோ செட் பண்ணுறது. ஸோ இங்கே இருக்க பாருங்க, கலெக்ட் இன்ஃபோ வித் ஃபார்ம் ஆட்ஸ் வாட்ஸ்அப் தான். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு எடிட் ஆப்ஷன் காட்டும். எடிட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபார்ம் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் எப்படி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. ஸோ வெல்கம் டு ப்ளீஸ் டு ஃபில் த ஃபார்ம் டு சைன் அப் சொல்லி கொடுத்துருவோம். ஜாயின் நோ பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் போகும். அவங்க ஜாயின் நோ கிளிக் பண்ணால் தான் இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தா இன்ட்ரோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஜாயின் நோ இருக்கு பாருங்க. இது உங்களால் எடிட் பண்ண முடியும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களால் போய் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்மால் ரேட்டிங். ஸோ அதுவும் நீங்கள் எடிட் பண்ணலாம். கீழே அவங்ககிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ, ஸோ இங்கே டெக்ஸ்ட் ஆன்சர், ஷார்ட் பேஸ்டு, பேராகிராஃப், டேட் பிக்கர், சிங்கிள் சாய்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் மல்டிபிள் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களால் இந்த ஃபார்ம்ல செட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், சாட் ப்ரிவியூ இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு தான் போகும், வெல்கம் டு ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம் டு தி சைன் அப் சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட என்கொயரி பண்ணாலும் அவர் ஃபர்ஸ்ட் மெசேஜ் தான் போகும். அதை அவர் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபீச்சர்ஸ் தான் இப்போதைக்கு லைட் வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லைட் வெர்ஷன் நான் இன்னும் யூஸ் பண்ணல. என்னோட கிளைண்ட் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறேன். ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டு இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த லீட் சப்மிட் பண்ணால் எங்கே போகுது, இந்த லீட்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை பற்றி கம்ப்ளீட்டாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு இந்த ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரெக்டாக இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டைரெக்டாக மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.